இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்ல சாப்டர் நம்பர் 15ல ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன ஸ்னாப்சிஸ் அப்படின்னா, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங். சரிங்களா? இதில் என்னென்ன வருது அப்படின்னா, இது வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இ பிஸ்னஸ், அண்ட் தேர் ஒன் இஸ் இ காமர்ஸ் வெர்சஸ் இ பிஸ்னஸ். ஸோ இதுதான் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ மார்க்கெட்டிங். ஸோ இ மார்க்கெட்டிங் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுது அப்படி, இ மார்க்கெட்டிங்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ மார்க்கெட்டிங்குடைய டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இ மார்க்கெட் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இ-டெய்லிங், கிரீன் மார்க்கெட்டிங், சோசியல் மார்க்கெட்டிங், ரூரல் மார்க்கெட்டிங், சர்வீஸ் மார்க்கெட்டிங், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ், நிச்சி மார்க்கெட்டிங், வைரல் மார்க்கெட்டிங், அம்புஷ் மார்க்கெட்டிங், கொரில்லா மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட், வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னா எதை சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். ஸோ நவீன உலகில் மார்க்கெட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மார்க்கெட்டிங் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த சாப்டர் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். தி மார்க்கெட் சினாரியோ இன் தி வேர்ல்ட் டுடே இஸ் சேஞ்சிங் வெரி ரேபிட்லி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிடாக வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ரைட், பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தி பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன்ஸ் ஆர் டிஸப்பியரிங் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ டெவலப் ஆகிட்டுறதுக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து வளர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா அமையுது. சரிங்களா? டுடேஸ் கஸ்டமர்ஸ் ஆர் குளோபல் அண்ட் எக்ஸிபிட் இன்டர்நேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். பாருங்க, பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரேபிட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லிபரலைசேஷன் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பீப்புள் அக்ராஸ் தி வேர்ல்டு. ஸோ எதை சொல்றாங்க? ஸோ மார்க்கெட் எப்படி டெவலப் ஆகிருக்கு? ஸோ டெக்னாலஜி, ரேபிட் மீன்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல், அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு. Their buying habits are fast varying, and so are the fortunes of various organizations. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜினால நிறைய மார்க்கெட்டிங்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து மார்க்கெட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? தென் இன் தி குளோபலைஸ்டு பிசினஸ் என்விரான்மெண்ட், தி மார்க்கெட்டர் மஸ்ட் மூவ் கூட்ஸ் faster and quicker to satisfy the consumer needs and wants by serving the best quality goods and services. சரிங்களா? ஸோ இன்னைக்கு எவ்வளோ வெப்லாம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ வெப்சைட்ல எவ்வளோ வந்து எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கூட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கூட்ஸ் வந்து சீக்கிரம் டெலிவரி ஆகிற மாதிரி, டெலிவரி பண்ணுற மாதிரி ஸோ எவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. சரிங்களா? பாருங்க, therefore marketers are shifting from transaction thinking to relationship building and also focusing on lifelong customers. ஸோ இதனால என்ன அப்படின்னா, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி கஸ்டமரை வந்து அவங்க கைவிட்டு போகாம ஸோ கண்டினியூஸாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கலையாம வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டர் ஹேஸ் கிவன் மோர் எம்பசிஸ் ஆன் தி நோஷன் ஆஃபர் மோர் ஃபார் லெஸ். ஸோ ஆஃபர் மோர் ஃபார் லெஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, அதிக சலுகைகளை கொடுத்து குறைந்த விலையை வசூலிக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆஃபர் மோர் ஃபார் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடாப்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு சாட்டிஸ்ஃபை தி கன்சியூமர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சரிங்களா? இட் இஸ் பாசிபிள் டு கேரி அவுட் ஆல் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஓவர் அன் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் primarily through the internet. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? ஸோ இன்டர்நெட் மூலமாக தான் இன்னைக்கு வந்து
இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தி நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதில் இன்டர்நெட் மூலமா. சரிங்களா? வெரி ரேபிட்லி வந்து டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. தே யூஸ் எ வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் லைக், ஸோ அவங்க எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டேப்லெட் அண்ட் ஸ்மார்ட் ஆர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர் மூலமாகவும் நம்ம ஆர்டர் பண்ணலாம். லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் ஆர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ பொருளை வெப்சைட் மூலமாக நம்ம போயிட்டு கூட்ஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் பிசைட்ஸ் தி சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் ஹாவ் ஓப்பன்ட் நியூ அவென்யூஸ் ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் கஸ்டமர்ஸ். ஸோ அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியாவும் கூட என்ன பண்ணுது இன்னைக்கு? ஸோ சோசியல் மீடியாவும் கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய மார்க்கெட்டில் என்னென்ன பொருள் அவைலபிள் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சோசியல் மீடியாவும் கூட நமக்கு இன்னைக்கு எடுத்து காமிக்குது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ இது நமக்கு தெரிஞ்சுதான் இல்லைங்களா? நம்ம +1லயே படிச்சிருக்கோம். எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இ காமர்ஸ் பாருங்க, அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம்? மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? பாருங்க, it is well known that business is a branch of commerce. ஸோ அப்படின்னு என்ன? வணிகத்தின் என்ன? காமர்ஸ், வணிகத்தின் ஒரு பகுதி தான் என்ன சொல்லுவோம்? பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட் இஸ் வெல் நோன் தட் பிஸ்னஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் காமர்ஸ். ஸோ வணிகத்தின் ஒரு பகுதி தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இட் லுக்ஸ் ஆஃப்டர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ இஸ் கன்சர்ன்ட் வித் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எதை குறிக்குது பாருங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் கூட என்னன்னு சொல்லுது? ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? இஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் which directly or indirectly facilitate that exchange of goods done through internet and other online environments is known as electronic commerce. ஸோ என்ன சொல்றாங்க? அதாவது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, ஸோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ என்ன சொல்றாங்க? வெப்சைட் மூலமா, ஆன்லைன் மூலமா, சரிங்களா? வெப்சைட் மூலமா நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்து லாபம் மற்றும் செல்வம் ஈட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்யறது தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சிம்பிளி கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, இ பிஸ்னஸ். இ பிஸ்னஸ்னு என்ன சொல்லுவோம்? மின்னணு வணிகம் இல்லைங்களா? ரைட். இ பிஸ்னஸ் என்னன்னு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே எலக்ட்ரானிக் காமர்ஸும் இ பிஸ்னஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இ பிஸ்னஸ் பாருங்க, த ரெகுலர் ப்ரொடக்ஷன் அதாவது இ பிஸ்னஸ்னு என்னன்னு சொல்லுவோம்னா மின் தொழில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இ பிஸ்னஸ் அப்படின்னா அது இ காமர்ஸ் அப்படின்னா தான் மின்னணு வணிகம். இது இ பிஸ்னஸ்னா மின் தொழில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? த ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்டர்டேக்கன் வித் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் earning profit and acquiring wealth through the satisfaction of human wants is known as business. ஸோ என்ன சொல்ல வராங்க? லாபம், அதாவது லாபம் ஈட்டி செல்வத்தை பெருக்கும் நோக்கில் மனிதனுடைய தேவை, ஹியூமன் வான்ஸ்னுடைய தேவையை பூர்த்தி செய்து தொடர்ந்து பொருட்களை உற்பத்தி செய்து கொள்முதல் செய்து விற்பனை செய்வதே வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஸோ ஏர்னிங் ப்ராஃபிட், நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அதன் மூலமா அக்யூரிங் வெல்த், நிறைய செல்வங்களை வந்து பெருக்கும் நோக்கத்துல பொருட்களை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்வதா என்ன சொல்றாங்க? ஸோ இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் பிஸ்னஸ், இ பிஸ்னஸ் எப்படி இ பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ஸோ என்ன அப்படின்னா வெப், இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? வெப், இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் ஆர் சம் combination thereof to conduct business. சரிங்களா? In simple words, if all the business transaction carried out through internet and other online tools is called as e-business. So சரிங்களா? ஸோ ஆன்லைன் மூலமா பொருள் வந்து மார்க்கெட் பண்றதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இ காமர்ஸ் வெர்சஸ் இ பிஸ்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ
ஸோ இ-காமர்ஸ் அப்படின்னா எதை சொல்றோம் அப்படின்னா இ-காமர்ஸ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு தி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ ஆன்லைன். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க இ-காமர்ஸ் அப்படிங்கிறது பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க இ-காமர்ஸ். ஆன்லைன் மூலமா விற்கிறது பேர் தான் என்ன சொல்றாங்க இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் பட் இ பிஸ்னஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க பாருங்க, இ பிஸ்னஸ் கோஸ் எவே பியாண்ட் தி சிம்பிள் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வாங்கி விற்கிறது அந்த சர்வீஸ் மட்டும் பண்றது இல்லாம அண்ட் மச் வைடர் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ இது மட்டும் ஒரு சில பிஸ்னஸ் ப்ராசஸும் கூட பண்றாங்க. என்ன அப்படின்னா சச் ஆஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அது என்ன சொல்றாங்க வழங்கல் வழி அந்த மேலாண்மை மேற்பார்வையிடுது. தென் எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங். ஸோ நம்ம ஆர்டர் பண்றோம் இல்லையா ஆன்லைன் ஆர்டர், அந்த ப்ராசஸையும் கூட மேனேஜ் பண்றது இந்த இ பிஸ்னஸ் தான். தென் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர்கிட்ட எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. செயின் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இ-காமர்ஸ் அண்ட் இ பிஸ்னஸ் இஸ் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி இன் இட்ஸ் ப்ராடர் மீனிங் ஜஸ்ட் ஆஸ் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இ-காமர்ஸ்னாலும் இ பிஸ்னஸ்னாலும் கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க ஒரே மாதிரியான பொருளை தான் வந்து கையாளப்படுகிறது. சரிங்களா, ஓகே.